ஒரு வைடான ரோடு, எவ்வளோ பெரிய ரோடு பாருங்க. 30 அடி ரோட்ல கிராண்டியர் லுக்கில் அந்த லைட்டிங்கோட அவ்வளவு அழகாக இருக்குங்க இந்த வீடு. லிவிங் ஏரியா வந்துட்டோங்க. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம்ங்க. நீங்கள் ஒரு வாஷ் பேஷன், அதுவும் பேரிவேர் பிராண்டில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டு பால்கனி. பில்டர்ஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களோட ப்ராப்பர்ட்டியை எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு டிஸ்பிளேல எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். வீடு வாங்குறது நம்மளோட கனவுங்க. ஸோ நம்மளுடைய லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நிறைய பேர் வந்து வீடு வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்காக ஒரு அழகான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கோம் சேல்ஸுக்கு, அதுவும் ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டியில். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இந்த வீடு இருக்க லொக்கேஷன் அண்ட் வீடை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாம் வீடு வாங்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோங்க. எந்த லொக்கேஷனில் வீடு வாங்க போகிறோம் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் எல்லாமே ஃபுல்லாக பூர்த்தி பண்ணுற மாதிரி லொக்கேஷனாக இருக்கணும். அப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சியில் தாங்க இருக்குது. அண்ட் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கண்ணபாளையம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. 24/7 செக்யூரிட்டியோட சுற்றி காம்பவுண்ட் சுவர்லாமே போட்டு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். நல்ல ஒரு செக்யூர்டு லொக்கேஷனில் இருக்கிறோம். ஏன்னா சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குங்க இந்த லொக்கேஷனில். அண்ட் ரோட் வித்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு வைடான ரோடு, எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள். 30 அடி ரோட்டில் கொடுத்துருக்காங்க இந்த வீடு. எதுக்காக வந்து ரோட் வீத்தை பற்றி பேசுகிறேன்னா, ஏன்னா பெரிய ரோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஈஸியாகவே அந்த வென்டிலேஷன் வெளிச்சம் ஃப்யூச்சரில் சுற்றி வீடுகள் வந்தப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வெளியவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டை 2 கார் இருக்குது அப்படின்ற வந்து வெளியே நம்ம வாசல்லே வந்து ஒரு கார் நிறுத்திக்கலாங்க. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் 30 அடி ரோட்டில். பாருங்கள் எவ்வளவு ஸ்பேஷியஸான ரோடு. இங்கே இந்த அழகான வீட்டை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஃப்ரண்ட் எலிவேஷனை காட்டுறேன். நல்லா வந்து ஒரு வுட்டன் செக்டர் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிராண்டியர் லுக்கில் அந்த லைட்டிங்கோட அவ்வளவு அழகாக இருக்குங்க இந்த வீடு. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா வந்து 980 ஸ்கொயர் ஃபீட்ஸ். பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1680 ஸ்கொயர் ஃபீட். ப்ராப்பர் CMDA அப்ரூவ்டு லேண்டுக்கும் பில்டிங்க்கும் இருக்குது. அண்ட் பேங்க் லோன் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த 3 BHK வில்லாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. மிஸ்டர் பரந்தாமன் சார் அவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர். அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் தான் டிஸ்பிளேலையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். இது கீழே பேஸ்லேருந்து நல்லா ஹைட் ஏற்றி தான் வந்து பேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு தம்ஸ் அப் வந்து வீட்டுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கார்டனிங் ஸ்பேஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்டனிங் லைட்டு நைட் டைம்லலாம் வந்து வியூ ரொம்பவே அழகாக இருக்குங்க. 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் பாத், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாக்கான கேட்டு. ஃபஸ்ட்டு பார்க்கிங் ஏரியா கேட் பார்த்துடலாம் வாங்க. கிரில் அண்ட் வுட்டன் ஃபினிஷில் இந்த கேட் கொடுத்துருக்குறாங்க. உள்ளவங்க கவர்டு கார் பார்க்கிங்கில் இருக்கிறவங்க நம்ம. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்லேயுமே வந்து CCTV ஒயரிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 3 ஃபேஸ் EB லைன் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இப்போ பார்க்கிங்லேருந்தே உள்ளே போகலாங்க. அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் காட்டுறேன். இந்த கிரேட்டோடைய பில் குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. லைட்டோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் படிக்கட்டுகள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு கொடுக்காம நல்லா குவாலிட்டியாக கிரானைட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு சின்ன வராண்டா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. செட்பேக் ஏரியாங்க. எல் ஷேப்பில் செட்பேக் கொடுத்துருக்காங்க. செட்பேக் வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்பவே முக்கியங்க. எனக்கு ஒரு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பேரிவேர் பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் ஆவடி லொக்கேஷனில் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்க. இந்த வீட்டில் மோட்டர்லாம் போட்டு ரெடியாக தான் இருக்குது. அண்ட் இந்த கிரவுண்ட் வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன் இது. கண்டிப்பாக அதை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து முக்கியமான விஷயம், ஈஸ்ட் ஃபேஸிங் வில்லா. எல்லாரும் கேட்குற ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீட்டோட நிலவாசப்படி அமைஞ்சிருக்குங்க. வெளியே ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. டீக்கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வாலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அழகாக வால் டைல் ஃபுல்லாக ரூப் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு நல்ல வேலைப்பாடோட இருக்கக்கூடிய டைல் தாங்க இது. வாங்க உள்ளே போகலாம். லிவிங் ஏரியா வந்துட்டோங்க. நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் எல்லைட் லுக்கில் இருக்குங்க இந்த வீடு. வெட்டிஃபைட் டைல் ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச்சில் கலர் வந்து ஒரு பிளைன் எல்லோ கலர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் பற்றி சொல்லியே ஆகணும்.
ஒரு பெரிய ஜன்னல் அழகாக வந்து வெளியே பார்த்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் யூபிவிசி விண்டோ ப்ளஸ் வந்து உள்ள ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் வெளிச்சத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வந்து இன்டீரியரே எதுவும் பண்ணலைங்க. ஆனால் இந்த வீடு லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ண அந்த ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. இங்கே பண்ணியிருக்க வால் பெயிண்டிங், டிவி யூனிட்டில் பண்ணியிருக்க வால் பெயிண்டிங், இது ராயல் ப்ளே பெயிண்டிங் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு கிளியர் லுக்கை கொடுக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி யூனிட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணோன்னா இன்னுமே தரமாக இருக்குங்க. அந்த அப்புறம் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு ரொம்பவே நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லோ ஹைட் ஷோஃபாலாம் இங்கே நம்ம போட்டோன்னு நினச்சிக்கோங்க, இந்த வீடு செம்ம லுக்கில் இருக்கும். ஷோபா வந்து இந்த ஹைட்டில் தாங்க இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இன்டீரியர் ஒர்க்ஸ் இந்த ஷோபா சேல் பண்ணுற கடையிலலாம் இந்த லோ ஹைட் ஷோபான்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடம் இங்கேயே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேரிவேர் பாண்டில் தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் அதாவது வந்து இங்கே வந்து உள்ள டோர் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அழகாக ஒரு பூஜா யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஷெல்ஃபில் டெக்கரேட்டிவ் திங்ஸ் வச்சு நம்மளுடைய லிவிங் ஏரியாவை இன்னுமே அழகுபடுத்திக்கலாங்க. ஒரு 2-in-1 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், இந்தியன் டாய்லெட் டைப் கொடுத்துருக்குறாங்க. நிறைய வீட்டில் வந்து நான் பார்க்குறேன் எல்லாம் வெஸ்டர்னாகவே கொடுத்துட்ருக்காங்க. இவங்களை கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இந்தியன் டாய்லெட் டைப் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். நல்லா ஒரு டீசெண்டான ஸ்பேஷஸில் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. வால் டைலும் ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷெல்ஃபு கூட பாருங்கள், அழகாக நல்லா குவாலிட்டியான ஒரு கிரானைட்டில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஷெல்ஃபு. அண்ட் இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஷெல்ஃப் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபுல்லாகவே மாடல் கிச்சன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் பக்காவாக இருக்கும். அதுக்கான ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்பவே. இங்கேயும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சைடில் செட்பேக் ஏரியா இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் வெச்சு எப்பயுமே உள்ளே இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஷெல்ஃபு அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க. லேப்ட் இருக்குங்க. அண்ட் இந்த பெட்ரூம்லேயும் வந்து ஏசிக்கான போர்ட் செப்பரேட்டாக இருக்குது, டிவி யூனிட்டுக்கான போர்ட்டும் இருக்குங்க. வாங்க, இது டியூப்ளெக்ஸ் வில்லா. படிக்கட்டுகள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. கைப்பிடிகள் எல்லாமே எஸ்எஸ்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படிக்கட்டுகள் எல்லாமே வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஒரு சின்ன லாபி ஏரியா. இங்கே கூட பாருங்கள் இன்னொரு ஒரு செப்பரேட்டாக வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பக்காங்க, எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணல. இங்கே கூட பாருங்கள் ஒரு லேப்டு கொடுத்துருக்காங்க. எந்த இடத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்துருக்குறாங்க. 2 பெட்ரூம் இருக்குது. இப்போ இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. அண்ட் இந்த இடத்துல ஷெல்ஃபு. எதுக்காக இந்த பார்ட்டிஷன் தெரியுங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம தனியாக வாங்குவோங்க, ஃபுல்லாகவே வுட்டில் வாங்குவோங்க. இங்கே அது மாதிரிலாம் வாங்க தேவையில்லை. அழகாக வுட் ஒர்க் பண்ணாலே போதும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஃபிட் பண்ணிக்கலாங்க. அழகாக பேக் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி மிரர் ஃபிட் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே வந்துடும். அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் இல்லை, மேக்கப் டேபிள் கூட சொல்லிக்கலாங்க. நான் நிறைய மேக்கப் கிட் வச்சு பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலலாம், அதனால் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அழகாக வந்து இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ராயல் பேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் பெயிண்டிங் டிஃப்ரெண்ட் டிசைனில் பக்காவான லுக்கில் இருக்குங்க. ரொம்பவே பக்காவாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. வால் டைலு, ஃப்ளோர் டைலு ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன், அதுவும் பேரிவேர் பிராண்டில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. ஷவர் கேப்லேருந்து எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் யூனிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இது 3வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் பாருங்கள் இந்த பெயிண்டிங் ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே வந்து வேறு வேறு கலரில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது போல இருக்குது. அந்தளவுக்கு பக்காவாக இவங்க பெயிண்டிங்லேயே கவர் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஏசிக்கு ப்ளஸ் வந்து டிவி யூனிட்டுக்கு செப்பரேட்டாக இருக்குது, எல்லாத்துக்கான போட்டிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வந்து வேறு ஒரு டைல் கலர் அண்ட் வேறு வால் பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பால்கனிங்க, நம்ம வீட்டு பால்கனி. அதுவும் குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹேண்டில்ஸில் பக்காவாக ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. வால்டைல் பாருங்கள், ரூஃப் வரையும் ஏற்றிருக்கிறாங்க. நம்ம சொந்த வீட்டில் பால்கனியில் இருக்கிற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேறு லெவலுங்க. அதுவும் இந்த ரெய்னி சீசன்லலாம் வந்து பால்கனி நின்று வேடிக்கை பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிக்கல் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே படிக்கட்டுகள் கிரானைட்டில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. வாங்க வாங்க வாங்க. செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் டேர்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே கூலிங் டைல் எல்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஒரு ரேம்ப் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா டேங்க், சின்டெக் டேங்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் தான் நம்ம இருக்கிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பீஸ்ஃபுல்லான கம்யூனிட்டியில் ஒரு அழகான வீடு. இந்த அழகான வீட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 84 lakhs. இது ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. மிஸ்டர் பரந்தாமன் சார், அவங்க தான் அதோடைய ப்ராப்பர்ட்டியோட ஓனர். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் தான் நம்ம டிஸ்பிளேலையும் கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம். இந்த வீட்டுக்கு சைட் விசிட் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து இந்த வீடை புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கூடுதல் தகவல் வேணும்னா சாரை கால் பண்ணி பேசிக்கலாம் டேரெக்டாகவே. இதே மாதிரி டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.